ஷங்கருடைய இயக்கத்தில் எந்திரன் 2.0 இந்த 2 படங்களுமே செம்ம ஹிட்டு. என்னதான் 2.0 பெரிய அளவில் பேசப்படலனாலும் ஆஸ் அ மேக்கிங்காக ஷங்கர் எப்போவுமே மாஸ் காட்டிடுவார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பார் இந்த படம் மூலியமாக. க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது என்லெஸ் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படமே உருவாகியிருக்கும். ஆனால் அடுத்தடுத்து தான் அவருடைய படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுது. ஆனால் அந்த படங்கள்லாம் பெருசாக மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் போக்கணுன்ற மாதிரி தான் இருக்கார். ஏன்னா கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆச்சு, இந்தியன் 2 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ இந்தியன் 3 எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோடு இல்லை, இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த படங்கள்லாம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கார். பிரம்மாண்டத்துக்கு பேர் போன இயக்குனர், அது பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பிரம்மாண்டம் மட்டும்தான் அவர் படத்தில் இருக்கே தவிர்த்து கதையில் ஏதோ பெருசாக ஸ்ட்ராங்காக கொடுக்க மாட்டாரே அப்படின்ற ஒரு ஏக்கமும் அவருடைய ரசிகர்களுக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் போக்கணுன்றதுக்காக தான் வேல்பாரி நாவலை அப்படியே ஒரு படமாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி வருவோம். அவருமே இப்போ கூலி படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா அதுக்கு முன்னாடியே சு வெங்கடேசன் அவர்களுடைய எழுத்தில் உருவான வேல்பாரி புத்தகம் 1 lakhக்கு மேலே சேலாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு வெற்றி விழாவை கொண்டாடி இருக்காங்க. இதில் ஷங்கர் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. அதனால் வேல்பாரி இவங்க 2 பேர் ஆல்மோஸ்ட் ஷங்கர் அவர்களுமே சூர்யா கிட்ட தான் கதை சொன்னதாகவும் அந்த கதைகள்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அந்த படத்தை பற்றின பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நடிகர்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பதிலும் வரல. பேசாமல் ரஜினிகாந்த் அவர்களை வச்சே எடுத்துடலாமே அப்படின்னு யோசிப்பாரோ, ஏன்னா 2 பேரும் கரெக்டாக வேல்பாரி ஃபங்க்ஷன் கூட வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வேற எங்கெங்கிருந்தோ கனெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணுறாங்க. அயன் முகர்ஜியோடைய டைரக்ஷனில் ஹிருத்திக் ரோஷனுடைய நடிப்பில் வார் 2 அப்படின்ற படம், இதில் ஜூனியர் என்டிஆர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை. முதல் முறையாக இந்த வார் 2 தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி பெருமையோடு இருக்காங்க இந்த படத்துடைய டீம். ஏன்னா உலகம் முழுக்க 7500 தேட்டர்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தேட்டர்ஸில் 7500 தேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் இந்திய சினிமா இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பெருமையோட இந்த படத்துடைய டீம் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதோட இல்லை, இன்னும் இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் எந்த படமும் கொடுக்காத ஒரு வசூல் இந்த படம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இது ஆகஸ்ட் 14, அதனால் வார இறுதியில் வருது. டெஃபினட்டாக ஃபுல்லாக லீவாக தான் இருக்கும். அதனால் இந்த படமும் எதிர்பார்த்ததை விடவே ஒரு பெரிய வசூல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே தான் இருக்கணுன்றனால டீமும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அண்ட் ஹிருத்திக் ரோஷனுமே ஒரு பெரிய பிரேக் அப்புறமா இந்த படத்தை கொடுக்குறாரு. அதனால் அவருடைய ரசிகர்களுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஜூனியர் என்டிஆரும் இந்த படம் மூலியமாக தான் ஹிந்தியில் அறிமுகமாக இருக்காங்க. அதனால் தெலுங்கு ஆடியன்ஸுக்குமே இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அசோக் செல்வன் அடுத்ததாக சூஸ் பண்ணக்கூடிய கதை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அப்புறமும் ஒரு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் மேலாம் பெரிய ஃபோக்கஸ் அண்ட் நல்ல கதையாக சூஸ் பண்ணும் அப்படின்றதும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே இது வரைக்கும் இயக்கக்கூடிய மணிகண்டனுடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் அசோக் செல்வன் நடிக்கிறாரா. இதை $1 million ப்ரொடக்ஷன், குட் நைட் மாதிரியான திரைப்படங்கள் எடுத்த $1 million ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. படத்தில் ஹீரோயினா கீர்த்தி சுரேஷ் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களாம். அவங்களுடைய டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஆல்ரெடி ஹிந்தி திரைப்படத்துலையும் கமிட்டாக இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ ரொம்ப பிஸியாக இருப்போம்ப்பா நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் டேட் எப்போன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கீர்த்தி சுரேஷே இந்த படத்தில் புக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. முடியாத பட்சத்தில் வேணால் வேறு ஏதாவது 2-3 ஹீரோயின் ஆப்ஷனாக வச்சுருக்காங்களாம். அது இவங்க முடியாத பட்சத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் சீக்கிரமாகவே அசோக் செல்வனும் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. 2010 லிங்குசாமியோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் பையா. இந்த படத்தில் கார்த்தி தமன்னா 2 பேரும் மாறி கலக்கியிருப்பாங்கன்னு சொல்லணும். இந்த படத்தோடைய அவரா அப்படின்னு டைட்டில் தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படமும் பெரிய ஹிட் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். வசூல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த படத்தை மறுபடியும் தெலுங்குல ரீரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தை ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க. ஸோ அவரா திரைப்படம் தெலுங்கானால சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இந்த படத்துடைய ரசிகர்கள், கார்த்தியுடைய ரசிகர்கள்லாம் காத்திருக்காங்க. சஞ்சய் ராமசாமி இதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ராமிஸை கொடுத்துருக்காரு லக்கி பாஸ்கர் டைரக்டரான வெங்கி அட்லூரி. ஏன்னா அவர் தான் இப்போ சூர்யா 46 எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச திரைப்படங்களுடைய வரிசையில் அதுவும் சூர்யாவுடைய நடிப்பில் கஜினி படம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சஞ்சய் ராமசாமி அப்படின்ற கேரக்டராக வரக்கூடிய போர்ஷன், ஆனால் அஸ்வினுடைய அவங்களோட காம்பினேஷன் அப்படின்னு எல்லாமே அட்டகாசமாக எடுத்திருப்பாங்க.
அதே மாதிரியான ஒரு கேரக்டரை இப்போ இந்த படத்துலையும் பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிற அந்த சஞ்சய் ராமசாமி இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸை கொடுத்ததுனால சூர்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா வரிசையாக ரிலீஸ் ஆன கங்குவா படமாகட்டும், ரெட்ரோ படமாக இருக்கட்டும், எல்லாமே சூர்யாவுக்கு கை கொடுக்கும் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் டகால் அப்படின்னு சொல்லி படம் வேற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திரும்பிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த படங்களில் பாருங்கன்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்காங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருக்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.